ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக டுடே மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கெல்லாம் ஹாப்பியான அப்டேட் தான். மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 186 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சென்செக்ஸ் வந்து 622 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் வீடியோ அப்லோட் பண்ணும்போது 300 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவ்ல இருந்த நிஃப்டி பேங்கை 8 பாயிண்ட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக மார்க்கெட் வந்து ஒரு மத்தியான சமயம் பார்க்கும்போது சென்செக்ஸ்லாம் 800 பாயிண்ட் பாசிட்டிவில் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நிஃப்டி ஐடி பார்த்தீங்கன்னா 1690 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மால் கேப் வந்து மத்தியானம் பார்க்கும்போது பாசிட்டிவ்ல இருந்தது. க்ளோசிங் வந்து 72 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் டேட்டா எடுத்து பார்க்கும்போது இன்னைக்கு எஃப்ஐஎஸ் தான் மார்க்கெட்டை வந்து இந்த ரேஞ்சுக்கு கொண்டு போயிருக்காங்க. 4021 கோடிக்கு எஃப்ஐஎஸ் வாங்கியிருக்காங்க. 1651 கோடிக்கு டிஏஎஸ் விற்றுருக்காங்க. இதான் எஃப்ஐஎஸ் டேட்டா. ஃபர்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்கன்னா HL டெக்னாலஜிஸ் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 20% மேலே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4257 கோடி பண்ணியிருக்காங்க ப்ராஃபிட். சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 3534 கோடி பண்ணியிருந்தாங்க. 20% மேலே ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆக்சுவலாக முந்தின குவார்டரில் பார்த்தீங்கன்னா 3990 கோடி கிட்ட பண்ணியிருந்தாங்க. ஸோ குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேஸ்ல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 28057 கோடி பண்ணியிருக்காங்க. சேம் குவார்டர் லாஸ்ட் இயர்ல 26296 கோடி பண்ணியிருக்காங்க. அடுத்தது அவங்க ரெவன்யூ பண்ணது இந்த INR வேல்யூல பார்க்கும்போது இயர் ஆன் இயர் பேஸ்ல 6.7% growth காமிச்சிருக்கு. எபிட்டா மார்ஜின் 17.1% இருக்கு இயர் ஆன் இயர் பேஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன், இந்த LTM FCFன்னு சொல்லுவாங்க. அந்த கேஷ் ஃப்ளோ ஜென்ரேஷன் வந்து 21637 கோடியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது 133%, எபிட்டா கூட கம்பேர் பண்ணும்போது 88% மட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட லாஸ்ட் 12 months ROICன்னு சொல்லுவாங்க. அது வந்து 350 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 34.6% இருக்கு அவங்களோட ROIC பிஸ்னஸ். சர்வீஸ் பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா 476 பேசிஸ் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 42.8% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இவங்களோட அந்த ஹெட் கவுண்ட், அதாவது புதுசாக யாருக்கெல்லாம் வேலை கொடுத்துருக்காங்க, வேலை யாருக்கெல்லாம் போயிருக்கு அப்படின்னு சொல்லி அதில் பார்க்கும்போது 8080 எம்ப்ளாயர்ஸ் ஆட்டு ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் வந்து குறைஞ்சிருக்கு அந்த ஹெட் கவுண்ட்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 7398 எம்ப்ளாயிஸ் வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து டைவர்ஸ் டீச்சர் அது சம்மந்தமாட்டு லாஸ் பண்ணியிருக்காங்க எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் ஹெட் கவுண்ட் Q1ல பார்க்கும்போது 2,19,401 பேராக இருக்கிறாங்க டோட்டல் ஹெட் கவுண்ட். ஆக்சுவலாக அந்த குவார்ட்டரில் 1078 ஃப்ரெஷர்ஸை வந்து அவங்க வந்து வேலைக்கு எடுத்திருக்காங்க. அதே ஃபினான்ஷியல் 25 வந்து பார்த்தீங்கன்னா 10,000 ஃப்ரெஷர்ஸ் வந்து அவங்க ஆன்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க HL டெக்னாலஜிஸ். ஆக்சுவலாக TCS என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அவங்களோட நெட் பேசிஸ் வந்து 5452 எம்ப்ளாயிஸாக இருந்துச்சு இந்த Q1ல. ஆனால் TCSல 1759 எம்ப்ளாயிஸ் வந்து ட்ராப் ஆயிருந்துச்சு. ஆனால் இதில் வந்து பார்க்கும்போது 8080 இருக்கு எம்ப்ளாயிஸ். ஆனால் ட்ராப் ஆனது 7398 எம்ப்ளாயிஸாக இருக்கு. ஸோ ஓவராலாட்டு பார்க்கும்போது TCSக்கு அடுத்தபடியாட்டு HLம் பார்த்தீங்கன்னா ஹெட் கவுண்ட் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. இயர் ஆன் இயர் பேஸ்லையும் குறைஞ்சிருக்கு, குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் குறைஞ்சிருக்கு. ஸோ இனி அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் வரும்போது நம்ம இப்போதைக்கு HL டெக்னாலஜிஸ்லையும் வேலைக்கு ஆள் எடுக்கிறது குறைஞ்சிருக்கு, TCSலையும் குறைஞ்சிருக்கு. இனி இன்ஃபோசிஸ், விப்ரோ அவங்கெல்லாம் எப்படி போஸ்ட் பண்ணுறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது HL டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா TCS வந்து 10 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 12 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரூபா ஃபேஸ் வேல்யூ வச்சு 12 ரூபா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு இன்ட்ரீம் டிவிடெண்ட். ரெக்கார்ட் டேட் ஜூலை 23ன்னு சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட் பேமெண்ட் டேட் வந்து ஆகஸ்ட் 1 சொல்லியிருக்காங்க. இது HL டெக்னாலஜிஸில் வந்து அப்டேட்டு. ஷேர் ப்ரைஸ் பார்க்கும்போது இப்போதைக்கு கன்சிடர் பண்ண முடியாது HL டெக்னாலஜிஸில். ஸோ நம்ம ஆல்ரெடி விப்ரோலலாம் கன்சிடர் பண்ணியிருக்கோம். எகைன் வந்து HL டெக்னாலஜிஸில் வாய்ப்பு வந்துச்சுன்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமெண்ட்ல ரேமண்ட் குழுமத்துக்கு என்னாச்சு, அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ஷேர் இப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேமண்ட் ஷேர் வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸை வந்து அதாவது பிரித்து எடுக்கிறாங்க. அதுக்கான டிமர்ஜர், அதுக்கான அந்த எக்ஸ்டேட்னு சொல்லுவாங்க, ரெக்கார்ட் டேட்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நேற்று. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த ஷேர் வந்து கீழே விழுந்து 40% கீழே விழுந்துருந்துச்சு. லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸும் நேற்று அதுலேருந்து பிரித்து எடுக்கிறாங்க ரேமண்ட் லிமிடெட்லேருந்து. ஸோ 5 ரேமண்ட் ஷேர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 4 ரேமண்ட் லைஃப் ஸ்டைல் பிஸ்னஸ் ஷேர் கிடைக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க இன்னும் கொஞ்சம் நாள் ஒரு 6 to 7 monthsல வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸையும் தனியாக டிமர்ஜ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. ஓவராலாக ரேமண்டில் இதான் நடந்துச்சு. ஆக்சுவலாக நேற்று 40% கீழே வந்துருந்துச்சு, இன்னைக்கு 5% ரேலியாக இருந்துச்சு. நேற்று அந்த டிப்பில் வாங்கியிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு 5% லாபம் கிடச்சிருக்கும். நேற்று 1800 ரூபா வரைக்கும் வந்துச்சு அந்த ஷேரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 5% ஏற்றிருக்காங்க. 2101 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு ரேமண்டு. ஸோ இப்போதைக்கு ரேமண்ட் குழுமம் கன்சிடர் பண்ணலாமான்னா
இது எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஏன்னா நேற்றே நான் கன்சிடர் பண்ணலான்ட்டு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு டிப் போகும் அப்படின்னு சொல்லி நான் கெஸ் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 5% ஏற்றிருக்காங்க. ஸோ விரைவில் என்கிட்ட கேட்டால் இந்த ஷேர் வந்து இப்போ அவங்க அடித்த 40% விரைவில் ரிகவரி ஆக ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த 40% லாபம் பார்க்கவும் இந்த ஷேரில் ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் வந்து உங்களோட ஓன் ரிஸ்க் அண்ட் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் அந்த ரேமண்ட் ஷேரில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஐடிசி ஒருத்தருங்க கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. ஐடிசி பார்த்தீங்கன்னா அன்றைக்கி 463 வரைக்கும் ஹை போச்சு. அப்புறம் 459 அந்த ரேஞ்சில் ஒரு ஃப்ளாட் பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஐடிசி நம்ம ரொம்ப நாளாகவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த 423 ரூபா 28 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்கும்போதே அடுத்து 435 வரைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஐடிசி. பட் நான் லாஸ்ட்டாக கன்சிடர் பண்ணது 428 தான். அதுக்கப்புறம் ஐடிசியில் கன்சிடர் பண்ணலை. ஸோ ஐடிசி பார்த்தீங்கன்னா இப்போ கன்சிடர் பண்ணலாமான்னா இப்போ 460 ரூபா வந்திருக்கு. இந்த ரேஞ்சில் ஒரு 30 ரூபா 40 ரூபா கீழே போச்சுன்னா நீங்கள் வருத்தப்படுவீங்க. அப்படி நான் வருத்தப்பட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஐடிசியில். ஒரு லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் ஐடிசியில் ப்ராஃபிட் புக் பண்ண மாட்டீங்க அப்படின்னா ஐடிசியில் லாங் டேர்ம் கன்சிடர் பண்ணுவாங்க. டெஃபினட்டாக அந்த ரேஞ்சில் கூட கன்சிடர் பண்ணலாம். ஒரு 20 ரூபா 30 ரூபா கூட இறங்கினா எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஐடிசியில் டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ இது வந்து ஐடிசியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ ஒரு 133 ரூபா பொருளை வந்து கொடுக்காததுனால இப்போ 60,000 ரூபா ஃபைன் கட்ட போகிறாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தார்வாட் அப்படிங்கிற இடத்துல ஒரு விமன் வந்து மோமோஸ் வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 31 2023 போன வருஷம் அவங்க ஆர்டர் போட்டிருக்காங்க மோமோஸ் ஜொமேட்டோவில். ஸோ ஆக்சுவலாக அந்த ஆர்டர் வந்து போட்டிருக்காங்க. அதோட ப்ராடக்ட் ப்ரைஸ் வந்து 133 ரூபா ஜிபேயில் அவங்க பேயும் பண்ணிட்டாங்க. அவங்க 15 மினிட்ஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிளேஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. ஆனால் அது வந்து டெலிவர் ஆகிடுச்சுன்னு மெசேஜ் வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து அவங்களுக்கு கிடைக்கல. அந்த ப்ராடக்ட் அவங்களுக்கு கிடைக்கல, பட் வந்து கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லி மெசேஜ் வந்திருக்கு. நெக்ஸ்ட் அவங்க வந்து கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கர்நாடகாவில் ஒரு கன்சியூமர் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க அந்த விமனு. ஸோ கர்நாடகா டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு கன்சியூமர் டிஸ்ட்ரிபியூட் ரிட்ரஸல் கமிஷனுக்கு வந்து போயிருக்காங்க தார்வாட் அப்படிங்கிற இடத்துல. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 3 வந்து அது வந்து கோர்ட் வந்து ஹியரிங்க்கு வந்திருக்கு. அந்த கேஸ் வந்து ஹியரிங் வந்திருக்கு. ஸோ அந்த 133 ரூபா பொருள் இவங்க கொடுக்காததுனால இப்போ அந்த விமனுக்கு 60,000 ரூபா ஃபைன் கட்ட போகிறாங்க ஜொமேட்டோ. இது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து அப்டேட் 133 ரூபா மோமோஸ் பொருளை கொண்டு கொடுக்காததுனால இப்போ 60,000 ரூபா ஃபைன் கட்ட போகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் வந்த அப்டேட். இவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. தேல்ஸ் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம்கிட்ட இவங்களுக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா 25.7 மில்லியன் யூரோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியன் மதிப்பில் பார்க்கும்போது 230 கோடியாட்டு இருக்குது. இது பார்த்தீங்கன்னா தேல்ஸ் ரிலையன்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டத்துலேருந்து கிடச்சிருக்கு. இது வந்து ப்ரொடக்ஷன் அண்ட் சப்ளை ஆஃப் டிரான்ஸ்மிட் ரிசீவ் மாடியூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாடியூல்ஸ் வந்து ரேடாஸ் ஆஃப் இந்த ஃபைட்டர் ஏர்கிராஃப்டோட ரேடாஸில் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் வந்து அப்டேட். ஆக்சுவலாக மோரோவர் இப்போ அவங்களோட டோட்டல் ஆர்டர் அக்யூமுலேஷன் இந்த ஃபினான்ஷியல் இயரில் மட்டுமே 5225 கோடியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெடில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ அன்னைக்கு ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருந்துச்சு. ஃப்ரெஷ் ஹையை டச் பண்ணியிருந்து 3% மேலே ரேலியாக இருந்துச்சு. 223 ரூபா அந்த ரேஞ்ச் போச்சு. இந்த ஷேரில் பார்த்தீங்கன்னா இவங்க எலைட் கேபிட்டல் எலரா கேபிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜொமேட்டோ வந்து இந்த Q1 ஃபினான்ஷியல் 25 Q1ல ஓவரால் ரெவன்யூ வந்து 39,600 கோடியை டச் பண்ணோம். 63.9% வந்து இயர் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை ஒரு நியூஸ் எடுத்து தான் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து மேலே போயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ரேஞ்சில் வந்து UBS என்ன சொல்கிறாங்கன்னா ஜொமேட்டோட ஷேர் ப்ரைஸ் 16% மேலே போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோவில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மா கம்பெனி 25 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க சொல்லியிருக்கிறது ஜூலை 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மா கம்பெனி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பெனி நோவார்டிஸ் இந்தியா லிமிடெட் அந்த கம்பெனி தான் 25 ரூபா டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 23 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் மோட்டர்ஸில் வந்து அப்டேட். இவங்க பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் இந்தியா வந்து நியூ ஜென்ரேஷன் கிராண்ட் i10 நியாஸ் மாடல் பார்த்தீங்கன்னா அது வந்து 2027 வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து பியூர் எலக்ட்ரிக் வெர்ஷனும் வர சான்சஸ் இருக்குது 2027 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹியூண்டாய் மோட்டர்ஸ் கொடுத்த. ஆக்சுவலாக ஹியூண்டாய் இந்தியா வந்து நியூ ஜென்ரேஷன் கிராண்ட் i10 நியாஸ் வந்து 2027 வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஹியூண்டாய் இந்தியாவில் வந்த பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல் லோனை பற்றி கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஏஞ்சல் லோன் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இவங்க ஐபிஓ வந்தது பார்த்தீங்கன்னா 2020 வந்தாங்க. 306 ரூபா அந்த ப்ரைஸில் வந்து வந்தாங்க. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பார்க்கும்போது இவங்களோட 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா 3896 ரூபா. 52 வீக் லோ பார்த்தீங்கன்னா 1452 ரூபா. ஸோ மோரோவர் பார்க்கும்போது 3896 ரூபா அந்த பீக் லெவல்லேருந்து இப்போ 2243 ரூபா அன்னைக்கு மார்க்கெட்டில் ப்ரைஸு. ஸோ அந்த ரேஞ்சிலேருந்து பார்க்கும்போது நியர்லி ஒரு 40% கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆயிருக்கு. மோரோவர் பார்த்தீங்கன்னா
இந்த ஏஞ்சல் ஒன்று வந்து இந்த ஜூலையில் மட்டுமே அபவுட் 10% 10 to 12% கிட்ட கிராஷ் ஆயிருந்துச்சு. அதுக்கு ரீசன் அந்த செபியோட சர்க்குலர் அதிக வால்யூம் பண்ணாலும் டிஸ்கவுண்ட் கிடையாது, எல்லா ப்ரோக்கரேஜஸ்க்குமே ஒரே சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி செபி வந்து சர்க்குலர் அனுப்பியிருந்தாங்க. ஸோ அந்த இதில் வந்து இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்திருந்தாங்க. இதனால வந்து அவங்களுக்கு 15 to 30% அந்த பெனிஃபிட் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நியூஸ் வந்துருந்துச்சு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி இந்த டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜ் ஸ்டாக் எல்லாமே கீழே விழுந்துருந்துச்சு. இன்னைக்கு மார்க்கெட்டில் 2243 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இன்னைக்கு 1% ஏற்றிருக்காங்க. மோர் ஓவர் இந்த ஸ்டாக் எல்லாரும் எந்த ரேஞ்சில் கன்சிடர் பண்ணீங்கன்னு தெரில. ஸோ நிறைய பேர் பயந்துட்டு இருக்கீங்க இந்த ஷேர் வந்து மேலே போகாது அப்படின்னு சொல்லி. அப்படிலாம் கிடையாது, டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இது மேலே போக சான்சஸ் இருக்குது. ஏஞ்சல் ஒன்று பிஸ்னஸ் மாடல் நல்லா தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கன்சிடர் பண்ணியிருக்கவங்க வெயிட் பண்ணுங்கள். புதுசாக யாரும் இப்போதைக்கு என்ட்ரி கொடுக்க வேண்டாம். கன்சிடர் பண்ணியிருக்கவங்க ஒருவேளை நெகட்டிவ்ல இருந்துச்சுன்னா பயப்படாதீங்க. கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து அது பாசிட்டிவ் ட்ரெண்ட் திரும்பும். அப்போ நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க அந்த ஷேர்லாம். ஸோ இது வந்து ஏஞ்சல் ஒன்னை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. ஸோ ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 4 month ஹையை டச் பண்ணியிருக்கு. 5.08 இருக்குது ஜூனில். நெக்ஸ்ட் அதே வந்து ப்ரீவியஸ் மந்தில் 4.75% இருந்துச்சு. அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 5.08% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 4 month ஹையை டச் பண்ணியிருக்கு. இன்ஃப்ளேஷன் போன மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 12 month லோவில் இருந்து 4.75%. ஆனால் அது இப்போ கூடி இருக்குது. ஃபுட் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா 9.4% இருக்குது. அதுக்கு ரீசன் வந்து இந்த வெஜிடபிளோட ப்ரொடக்ஷன் கம்மியாக இருக்குது, ஹீட் வேவ்னால அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபுட் இன்ஃப்ளேஷன் போன மாதத்தில் 8.7% இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்திருக்கு. இன்ஃப்ளேஷன் கூடி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃப்ளேஷன் வந்து செக்டார் வைஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த சீரியல்ஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா May 24 வந்து 8.7% இருந்தது. ஜூனில் 8.8% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா 6.7% இருந்தது. இப்போ 7.2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. வெஜிடபிள் 27.4% ஆட்டு இருந்தது. இப்போ 29.3% ஆட்டி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பல்சஸ் அண்ட் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 17.1% இருந்தது. 16.1% ஆட்டு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாத்திங் அண்ட் வியர் பார்த்தீங்கன்னா 2.7% இருந்தது. இப்போ வந்து 2.7% தான் இருக்குது. மேலேயும் அதே தான், இப்போ ஜூன்லேயும் அதே தான். ஹவுசிங் பார்த்தீங்கன்னா 2.56 இருந்தது. இப்போ 2.69 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபியூல் அண்ட் லைட்டு சொல்கிறது -3.67 இருந்தது மேலே, இப்போ -3.66 இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மிஸ்செல்லேனியஸ் பார்த்தீங்கன்னா மிஸ்செல்லேனியஸ் வந்து 3.41% இருந்தது. இப்போவும் ஜூன்லேயே வந்து அதே தான் கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இன்ஃப்ளேஷன் டேட்டா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர் லிமிடெட் வந்து இன்னைக்கு 10% ஏற்றிருந்தாங்க. 244 ரூபா வரைக்கும் ஒரு ஹை போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 229 அந்த ரேஞ்சில் ஒரு 3% பாசிட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த ஸ்டாக்கு வந்து ரொம்ப நாளாகவே தூங்கிட்டு இருந்த ஸ்டாக்கு. நேற்று ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. 515 கோடி ஒருத்துல ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் அது சொல்லியிருந்தேன் உங்கள்கிட்ட. ஒரு ஃபாரின் கம்பெனி ரொப்போசோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து இந்த இன்ஜினியரிங் டிசைன் பேக்கேஜ் சம்மந்தமான ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருந்ததுனால இவங்க பார்த்தீங்கன்னா அன்றைக்கி மேலே போயிருக்காங்க. 10% ஏற்றிருக்காங்க. இந்த ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் லிமிடெட் ஒரு ரெக்கார்ட் ஹை டச் பண்ணியிருக்காங்க. இது ராஷ்ட்ரிய கெமிக்கல்ஸ் ஃபெர்டிலைசர் லிமிடெட்டில் வந்து அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐனக்ஸ் வின்ல வந்து அப்டேட். ஆக்சுவலாக அன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 175 தாண்டி போச்சு. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 1 இயரில் மட்டுமே 247% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கு ஒரு வருஷத்தில் 240% மேலே ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நியூ லெவலில் டச் பண்ணாங்க. 10% இந்த ஸ்டாக் ரேலியாக இருந்துச்சு. அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா அப்கமிங் யூனியன் பட்ஜெட்டில் இந்த ரினியூவபிள் எனர்ஜி செக்டாருக்கு சில அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு பாசிட்டிவ் அப்டேட் எடுத்து ஏற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவங்க போன வாரம் இந்த வாரத்தில் தான் ஒரு ஆர்டர் வந்து இந்த வாரம் ஸ்டார்டிங்கில் ஒரு ஆர்டர் வின் பண்ணியிருந்தாங்க. கமர்ஷியல் இண்டஸ்ட்ரியல் பவர் ப்ரொடியூசர் கம்யூனிட்டி வந்து ஒரு 200 மெகாவாட் ரினியூவபிள் எனர்ஜி ப்ராடக்ட் வந்து ஆர்டர் வந்து இவங்க அக்யூர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து 3 மெகாவாட் வின் டர்பைன் ஜென்ரேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் பண்ணுறது சம்மந்தமான உள்ள ஆர்டர் தான் அவங்க கிடச்சிருந்து. அது மட்டும் இல்லாமல் 900 கோடி வந்து கேபிட்டல் இன்ஃபியூஸ் பண்ணி நெட் டெட் ஃப்ரீயாட்டு மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மோர் ஓவராட்டு இன்னைக்கு இந்த 10% மேலே போகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுதான். இது ஐனக்ஸ் விண்ட் எனர்ஜியில் வந்து ஒன் ஆஃப் த பாசிட்டிவ் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக அந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ், மார்க்கெட் அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.